ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அற்புதமான இந்த நல்ல நாள இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்ததின் காரணமே நீ எதிர்பார்த்த விஷயத்த நல்லபடியா சந்தோஷமா உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காக தான். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான சுபமங்கலகரமான நல்ல காரியத்தை தான் உனக்கு துணையா நின்று நான் செஞ்சு தரப்போறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் துரோகம் செஞ்சவங்களையும் ஏமாத்துறவங்களையும் கஷ்டப்படுத்துறவங்களையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். அவங்க பேரை கூட நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எல்லாத்தையும் சரி செஞ்சு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். யார் என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்படாமல் நீ உன்னை நேசிச்சு உன் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு. நீ கண்ணிமையை மூடி திறக்கிற நொடி பொழுதில் கூட இந்த வராகி அம்மா உனக்கு தேவைப்படும் எல்லா உதவிகளையும் நிச்சயமாக செஞ்சு தருவேன். என்னுடைய திருக்கரங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நன்மைகளாக நடக்கும்போது திருஷ்டி போல சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனால் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளிலும் நல்ல விஷயங்களையும் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால் போய் அதை சரி செய்ய முயற்சி செய்யாதே. எப்பவுமே உன்னுடைய கவனங்கிறது வெற்றி அடைவதில் மட்டுமே இருக்கட்டும். நீ தோத்து போகணுன்றதுக்காக உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக சில பிரச்சனைகள் வந்து உன்னை தவறான வழியில் இழுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் நீ தான் எல்லாத்தையும் கவனமாக தவிர்த்து விட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்யணும். நீ நினச்ச பல நல்ல விஷயங்களை சரியாய் சிறப்பாய் செய்து முடிப்பதற்கு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்க போகிறேன். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அழுகாதே என் செல்லமே. உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதுவும் தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்து. இந்த பண்பு தான் உன் வாழ்க்கையில் உயரத்துக்கு அழைச்சிட்டு போகும். தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்தவங்களோட பிரச்சனையிலையும் நீ ஒருபோதும் தலையிடாதே. உன் முயற்சிக்கு நான் கொடுக்க போகிற பலன் சிறியதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை சரியாக பயன்படுத்தினா அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இப்போதைக்கு நீ சாதாரணமாக நினைக்கிற சின்ன விஷயங்கள் காலப்போக்கில் பெருசாக உருவெடுத்து உனக்கான நல்லதை நடத்த போகுது. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைச்சு நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. நீ என்னை மறந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு செய்ய வேண்டியதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். கண்டிப்பா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் போகிறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ கேட்டதையெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். நீ எப்போது என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் எந்த நம்பிக்கையோடு நீ எந்த விஷயத்தை கேட்குறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும். சில விஷயங்களை நீ பிரார்த்தனை செய்யும் போதே இது நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகத்தோடே வேண்டுதல் வைக்கிறாய். சந்தேகப்படுற விஷயம் சந்தேகத்தோடையே முடிஞ்சு போயிருமே தவிர ஒருபோதும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போது பிரார்த்தனை செய்தாலும் 100% நம்பிக்கையோடு என்னை நம்பி கேட்டினா அதை கண்டிப்பாக உனக்காக உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா செய்து தருவேன். உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டு உனக்கு மனவேதனையை கொடுத்தாங்கன்னா நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத. இப்போது உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கூடிய விரைவில் உன்னை புரிஞ்சுக்கும்படியும் உனக்கு நல்லது செய்யும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன்னு ஏன் மேலே நம்பிக்கை வை. உனக்கான ஒன்று உன் கைகளில் வந்து சேராமல் நிராகரிக்கப்படுதுன்னா அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட மேலான ஒன்றை உனக்கு நல்லது நடக்கும் விதத்தில் இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன்னு நம்பு. ஒரு விஷயத்தை நீ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்த, இப்போ பத்தியா அது எப்படி சரியாச்சுன்னு உனக்கே தெரியாமல் நல்லபடியாக சரியாகி விட்டதல்லவா. இப்படிதான் பல விஷயங்களை தேவையில்லாமல் நீ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு தீர்த்து வச்சிருவேன், சரி செஞ்சிருவேன்னு நம்பிக்கையோடு இரு.
நீ செய்யக்கூடிய தொழிலையும் வேலையும் 100% முழு மன அர்ப்பணிப்போடு நீ செஞ்சினா கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் வெற்றியவே கொடுக்கும். நீ எப்போ பசியில் இருக்கும்போது யாராவது வந்து உனக்கு உணவு கொடுத்தாலும் ஒருபோதும் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சு அவர்களுக்கு திரும்ப அதை கொடுத்துடணுன்ற எண்ணத்தோடு இரு. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் நீ நன்றி உணர்வோடு இருந்தீனா அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாகவும் அதற்கு பலனாகவும் உனக்கான பரிசுகளை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி வேலை செஞ்சினா கண்டிப்பாக உனக்கான லக்ஷ்மி கடாட்சத்தை நான் கொடுப்பேன். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுது. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் நிறைவானதாக சந்தோஷமானதாக நான் முடிச்சு தரப்போகிறேன். எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருப்பது ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எதிர்மறையான எந்த விஷயத்தையும் யோசிக்காம எல்லாத்தையும் நேர்மறையாக நல்லபடியாக யோசித்து நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும். உன் வேலையை பற்றின கவலையோ உன் வாழ்க்கையை பற்றின கவலையோ உனக்கு வேணாம். நீ ஆசைப்படுறது போலவும் நீ திட்டமிட்டது போலவும் எல்லாமே சரியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு சந்தோஷமாக இருந்தாதான் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தாலும் உடனே மனசுக்குள்ளே அதை நினச்சி கவலைப்பட்டு தூங்காமல் சரியாக சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கக்கூடிய ஆளாக இருக்க. அதனால தான் இப்போதே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச நீ எதிர்பார்க்கக்கூடிய நீ ஆசைப்படக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி தரணும்னு முடிவெடுத்துட்டு உன்னை பார்க்க வந்தேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாரு. இன்னும் ஆரோக்கியம் மேம்பட்டு நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த நல்ல காரியங்களும் இப்போது வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செல்வேன் என் செல்லமி. ஒரு உண்மையை நிலைநாட்டுறதுக்காக உண்மையை சொல்கிறதுக்காக போராடலாம். ஆனால் பொய்யை சொல்லி நான் சொல்கிறது தான் சரின்னு ஒருபோதும் பாதாடாதே. பொய் பேசுகிறதையே நீ தவிர்த்து விடு என் செல்லமி. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நன்மைக்காகவும் கூட நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே. ஏன்னா என்னைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ சொன்ன பொய் நாளைக்கு நீ சொன்ன எல்லா உண்மைகளும் பொய் தான் மற்றவங்களால் பேசக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். 10 உண்மையை சொல்லிட்டு அதில் ஒரு பொய் சொன்னீனா கூட நீ எல்லாம் சொன்னதுமே பொய் தான் மனிதர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கைங்கிறது யுத்தம் போன்றது தான். ஒரு யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அதே போல உன் வாழ்க்கையிலும் போராடுவதற்கு எதிரி தேவை. எதை கண்டும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக எதிர்கொள்ள பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறாது என் செல்லமே. உன் கண்ணீரை கடந்து நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழும்படி அனைத்தையுமே இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். நீ இழந்தது என்னன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. இனிமே இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற உனக்கு இப்போது நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறேன். எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக முதல்ல என்னுடைய அன்பை பரிபூரணமாக உனக்கு கொடுத்துட்டேன். இனிமே என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இனிமேதான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது என் செல்லமே. உன் உள்ளம் முழுவதையும் என்ன நினச்சிக்கிட்டு வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொல்லுவதின் மூலமாக உன் துன்பங்கள் எல்லாம் பறந்தோடும், நன்மைகள் எல்லாம் தேடி வரும். உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாமல் தனியாகவே உட்காந்து அழுதுட்டு கண்களை தொடச்சிக்கிட்டு சரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்னு தைரியத்தோடு எந்திரிச்சு நின்னா அந்த தைரியமும் அந்த மன தெளிவும் வேறு யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அதை வச்சுக்கிட்டே நீ நினச்ச காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு ஜெயிச்சிட முடியும். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போக விட மாட்டேன். கண்டிப்பாக நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம நீ வந்த வேலையையும் உனக்காக வேண்டிய வேலைகளையும் பாரு. அவங்கவங்க இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்காங்களோ அந்த பிறவி பலனையும் கடமையும் அவங்கவங்க செஞ்சுட்டு போவாங்க. நீ தேவையில்லாமல்
யாருடைய சுமையையும் உன் தலையில தூக்கி சுமக்காத. முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்காக முயற்சி செய். நான் போட்ட திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீ பயமின்றி முன்னேறிப்போ. உனக்கு எதிராக வரும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன்னுடைய பொறுமைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக நீ கனவுல கூட நினைக்காத அழகான வாழ்க்கைய இந்த வராகியம்மா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் யாரையும் நம்பி சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே உன் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாம இருக்காங்கன்னு தானே இத்தனை நாளா எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்போது நீ எல்லாவற்றையும் நம்பி சொல்லும் அளவுக்கும் உன் ரகசியங்களையும் வருத்தங்களையும் பரிமாறி கொள்ளும் அளவுக்கு நல்ல நபர்கள் நல்ல நண்பர்களாக உன் வாழ்க்கையில வரப்போறாங்க. நீயும் மனசுல சுமந்துகிட்டு இருக்க பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு அவர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. இது வரைக்கும் வேணும்னா உன்னை ஏமாத்துற உன்கிட்ட பொய்யா நடிக்கிற பொய் சொல்ற மனிதர்களை நீ சந்திச்சிருக்கலாம். ஆனா இப்போது நீ சந்திக்க போகும் மனிதர்கள் மூலமாக உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உன் நேர்மறை எண்ணங்களின் சக்தியின் காரணமாக உன் வாழ்க்கையிலையும் நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ கீழே விழுந்துட்ட நீ அழிஞ்சு போயிடுவ நினச்சவங்க முன்பாகவே எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் கலங்காதே. இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை உயர்வதற்கு உனக்கு உறுதுணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. நீ என்ன நினைக்கிறியோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு தர்றேன். உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா இதற்கு மேலும் ஒரு நாள் கூட உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இத்தனை நாளா வாழ்க்கையில் வீழ்ச்சியை மட்டுமே பார்த்த உன்னை இப்பொழுது கை கொடுத்து தூக்கி உயரத்தில் உட்கார வச்சு வெற்றிக்கு உச்சமாக வளைக்கப் போகிறேன். நீ நேர்மையோடும் தூய பக்தியோடும் வாழ்வதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யணும் நான் முடிவெடுத்திருக்கேன். நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. உன் கர்ம வினையை போக்குவதற்காக உன் முன்ஜென்ம பாவங்களை கழிப்பதற்காக இந்த பிறவில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. அதனால இப்போது அனுபவிக்கும் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான சக்தி கொடுத்து உன்னை பாதுகாக்க போறேன். உன் துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். சில சொந்தக்காரங்களால உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, கண்ணீர் விட்டுட்ட. இனிமேலாவது தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. உன்னை காயப்படுத்தினவங்களுக்கும் கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் சரியான தண்டனையை தகுந்த நேரத்தில் உரியவாறு அவர்கள் கைகளில் ஒப்படைப்பேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கண்டிப்பா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிஞ்சு போக போகுது. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.